ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றியுனிடம் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போன வீடியோவோட கண்டினியூஷன். அதாவது 10th சயின்ஸில் யூனிட், அதாவது சாப்டர் 3 இருக்கக்கூடிய தெர்மல் ஃபிசிக்ஸில் தெர்மல் எனர்ஜி 3.2 தெர்மல் எனர்ஜி பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வெற்றியுனிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அண்டு போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போது இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்கலாம், தெர்மல் எனர்ஜி. ஓகே, ஸோ இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்திங்கன்னா தெர்மல் ஈக்குவலிபிரியம் பார்த்துருந்தோம். ஸோ அந்த தெர்மல் ஈக்குவலிபிரியமோட கிட்டத்தட்ட அதே சேம் அந்த பாயிண்ட்ஸ்லாம் இதில் அப்படியே உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தெர்மல் எனர்ஜி அப்படின்னும்போது இட்ஸ் அ டைப் ஆஃப் எனர்ஜி இல்லையா, ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. தெர்மல் எனர்ஜின்னு சொல்லலாம், ஹீட் எனர்ஜின்னு சொல்லலாம். ஸோ இப்போது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நம்மளுக்கு, இஃப் யூ லீவ் அ கப் ஆஃப் ஹாட் மில்க் ஆன் அ டேபிள் ஃபார் சம் டைம், வாட் ஹேப்பன்ஸ்? த ஹாட்னஸ் ஆஃப் த மில்க் டிக்ரீசஸ் ஆஃப்டர் சம் டைம். சிமிலர்லி இஃப் யூ கீப் அ பாட்டில் ஆஃப் கோல்டு வாட்டர் ஆன் அ டேபிள், த வாட்டர் பிகம்ஸ் வார்மர் ஆஃப்டர் சம் டைம். ஸோ வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் தீஸ் அப்சர்வேஷன்ஸ்? அதாவது அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கப் ஆஃப் ஹாட் மில்க் வெளியே வைக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு சர்டைன் டைம் பீரியடுக்கு அப்புறம் அந்த அதில் அந்த ஹீட் எனர்ஜி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறைஞ்சி அந்த ஒரு நார்மல் டெம்பரேச்சருக்கு அந்த மில்கானது வந்துடும். அதே மாதிரி தான் ஒரு கோல்டு வாட்டர் ஒரு ஐஸ் க்யூபாகவே மாறி இருந்தால் கூட நீங்கள் அந்த கோல்டு வாட்டரை நீங்கள் வைக்கிறீங்க பாட்டில் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து அது நார்மல் டெம்பரேச்சருக்கு நார்மலாக லிக்விடாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ அந்த மாதிரி பாட்டில் ஆஃப் வாட்டர் நம்ம வச்சுருந்தாலும், கோல்டு வாட்டர் வச்சுருந்தாலும் ஒரு சர்டைன் டைம் பீரியடுக்கு அப்புறம் லிக்விடாக சேஞ்ச் ஆகிடுது. அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுலேருந்து நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் அ ஹாட் செகண்ட் In case of hot milk, there is a flow of energy from the cup of milk to the environment. In the second case, the energy is transferred from the environment to the water bottle. This energy is termed as thermal energy. அதாவது நம்ம தெர்மல் ஈக்குவலிபிரியம் படிக்கும்போது நம்ம படிச்சிருந்தோம். அதாவது ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட்லேருந்து கோல்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்மளோட அந்த ஹீட், அந்த தெர்மல் அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அன்டில் ரெண்டுத்துக்குமே சேம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். அந்த ஈக்குவலிபிரியம் ஸ்டேட் வர வரைக்கும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன ஆகுதுன்னா, ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, அதாவது ஹை அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கம்மியாக இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி இருக்கிற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ ஹாட்லேருந்து கோல்டு எப்போவுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஹாட்டு டு கோல்டு அப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்போ மில்க் ஹாட்டாக இருக்குது அப்படின்னா அது கோல்டு அந்த ஹீட்டு ஃபுல்லாகவே அதை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கு அந்த ஹீட்டை கொடுத்துருது. இன்கேஸ் ஆஃப் கோல்டு வாட்டர் அப்படின்னா சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜி, அந்த தெர்மல் எனர்ஜி அந்த பாட்டிலுக்குள்ளே போயிட்டு அந்த டெம்பரேச்சரை நார்மல் பண்ணுது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ when a hot object is in contact with another cold object, a form of energy flows from the hot object to the cold object, which is known as thermal energy. ஸோ நான் முன்னாடி சொன்னது தான், ஹாட் ஆப்ஜெக்ட் அண்ட் கோல்டு ஆப்ஜெக்ட் கான்டாக்டில் இருக்குது அப்படின்னா அது ரெண்டுத்தில் அந்த ஹீட் எனர்ஜியானது ஹாட்லேருந்து கோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த எனர்ஜியை தான் நம்ம தெர்மல் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ thus thermal energy is a form of energy which is transferred between any two bodies due to the difference in their temperature. ஸோ நம்ம சொல்கிற அதே பாயிண்ட்டு தான், டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால ஹீட் எனர்ஜியிலேருந்து, அதாவது ஹீட்டாக இருக்கிற பாடியிலேருந்து, ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா, பிட்வீன் சம் டூ பாடிஸ் அந்த டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர்ஸ். ஓகேவா, இப்போ ஹாட் அப்படின்னும் போது டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும், அது கோல்டாக இருக்கும் போது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சரை நார்மல் பண்ணுற வரைக்கும் இந்த ஹீட்டை ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் தான் நம்ம thermal energy அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹீட் எனர்ஜி இஸ் த ஏஜென்ட் விச் ப்ரொடியூசஸ் த சென்சேஷன் ஆஃப் வார்ம்த் அண்ட் மேக்ஸ் பாடி ஹாட். ஸோ இந்த ஹீட் எனர்ஜி தான் ஒரு பாடியை வார்மாக வச்சுக்கிறதுக்கும் அதர்வைஸ் அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ஹாட்டாக வச்சுக்கிறதுக்குமான ரீசன். ஸோ த ப்ராசஸ் இன் விச் ஹீட் எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் அ பாடி அட் ஹையர் டெம்பரேச்சர் டு another ஆப்ஜெக்ட் அட் லோவர் டெம்பரேச்சர் இஸ் known as heating. அதாவது
ஹீட் எனர்ஜி நம்ம இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதை எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டரோ நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடியது ஒரு கோல்ட் ஆப்ஜெக்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹீட் எனர்ஜி கொடுக்குறீங்க. ஸ்டவ் நம்ம ஆன் பண்ணும்போது அந்த ஹீட்டை வந்து நம்ம கொடுக்கும்போது ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சருக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா, ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம ஹீட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹீட் மே பி டன் இன் எனி ஆஃப் த வேஸ் லைக் கண்டக்ஷன், கன்வெக்ஷன் ஆர் ரேடியேஷன். அதாவது கண்டக்ஷன் அப்படின்னு என்னென்னா டைரக்ட் காண்டாக்ட் ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ சம் கண்டக்டர். ஓகேவா, அதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இது ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கன்வெக்ஷன் அப்படின்னும் போது த்ரூ சம் லிக்விட் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு, அந்த டிரான்ஸ்மிஷன் இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் ரேடியேஷன் த்ரூ கேஸ் ஃபார்மில் வந்து நடந்தது அப்படின்னா அது ரேடியேஷன். ஆர்எல்ஸ் த்ரூ எமிஷன், அந்த ஹீட் அந்த வெப்பப்படுறதுனால லைக் வேப்பரிங், அது கேஸ்ன்னு சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ ஹீட் இஸ் a scalar quantity. The SI unit of heat energy observed or evolved is joule. ஸோ இதோட யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து ஜூல். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணாலும் சரி இல்லை எவால்வ் ஆனாலும் சரி அதோடைய யூனிட் வந்து ஜூல். ஸோ ஹீட்டு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னும் போது இது வந்து டைரக்ஷனையும் எதையுமே கொடுக்கல, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய டெம்பரேச்சர் ஒன்லி டிட்டர்மைன்ஸ் த டெம்பரேச்சர். ஸோ அதனால் நம்ம இது ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். ஸோ டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் ஹீட் எனர்ஜி த பாடி அட் லோவர் டெம்பரேச்சர் இஸ் ஹீட்டட் வைல் த பாடி அட் ஹையர் டெம்பரேச்சர் இஸ் கூல்டு. ஸோ இதை வந்து என்னென்னா இப்போ நம்ம ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சருக்கு தான் அந்த ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ அந்த ஹையர் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து கூல் ஆகுது, அந்த லோவர் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹீட் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸை வந்து நம்ம ஹீட்டிங் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் நிறைய இடத்துல என்ன ஆகும்னா இதை கூலிங்காகவும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி திஸ் ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் டேர்ம்ட் அஸ் கூலிங். பட் இன் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் த டேர்ம் ஹீட்டிங் இஸ் யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கூலிங். ஸோ இப்போ ஹையர் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடியதை வந்து நம்ம கூல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸை நம்ம கூலிங்னு சொல்லணும். பட் வந்து அதையுமே வந்து ஹீட்டிங் அப்படின்னு தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ when the thermal energy is transferred from one body to another, this results in the rise or lowering of the temperature of either of the bodies. ஸோ இந்த thermal energy transfer நடக்கும்போது எய்தர் ஒரு ஆப்ஜெக்டில், அதாவது இப்போ ஹாட் ஆப்ஜெக்டாக இருந்தால் அதில் வந்து டெம்பரேச்சர் டவுன் ஆகும். இன்கேஸ் கோல்டு ஆப்ஜெக்டாக இருந்தால் அதில் வந்து ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் அ சிஸ்டம் அட் ஹையர் டெம்பரேச்சர் டு அ சிஸ்டம் அட் லோவர் டெம்பரேச்சர். இது உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீட் எப்போவுமே வந்து ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர் தான் ஃப்ளோ ஆகும். The mass of a system is not altered or when it is heated or cooled. ஸோ மாஸ் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மாஸ்ன்றது வந்து வெயிட்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பர்டிகுலர் கண்டென்ட். அந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நீங்கள் ஹீட் பண்ணாலும் இல்லை வந்து அதை கூல் பண்ணாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாஸ் வந்து குறையாது, அதாவது சேஞ்ச் ஆகாது. ஸோ ஃபார் எனி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் the heat gained by the cold system is equal to the heat lost by the hot system. ஸோ ஹீட்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கெயின் பண்ணுதோ கோல்டு பாடி அவ்வளோக்கு எவ்வளோ ஹாட் பாடி வந்து ஹீட்டை லாஸ் பண்ணுது. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் தான். பிகாஸ் நம்ம அந்த சர்டைன் டெம்பரேச்சர் அட்டைன் ஆகிற வரைக்கும் மட்டும்தான் நம்ம அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. இது இவ்வளோ ஹீட்டை லூஸ் பண்ணால் அது அவ்வளோ ஹீட்டை வந்து வாங்கியிருக்கும். ஸோ ஹீட் கெயின்ட் ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதர் யூனிட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஸோ இப்போ ஹீட் எனர்ஜிக்கு நம்ம வந்து ஜூல் அப்படின்னு சொன்னோம் யூனிட்டு. ஸோ இதை தவிர்த்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கெலோரி அண்ட் கிலோ கெலோரி இருக்குது. ஸோ கெலோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 கெலோரி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் டு raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து 1 கெலரி அப்படின்றது எவ்வளோ ஹீட் எனர்ஜி நீங்கள் கொடுக்குறீங்க அந்த டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுக்கு. ஒரு கிராம் ஆஃப் வாட்டரை 1 டிகிரி செல்சியஸில் நீங்கள் வந்து டெம்பரேச்சரை எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வச்சு நீங்கள் வந்து அதை ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்றது கால்குலேட் பண்ணுறது கெலரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ கெலரினா இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது, அதே பாயிண்ட் தான். ஜஸ்ட் அங்கே வந்து 1 கிராம் ஆஃப் வாட்டர்னு இருக்கும், இங்கே 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர்னு இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்.
டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ 1 calorie is defined as the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water to 1 degree Celsius. கிலோ கேலரி அப்படிங்கும்போது 1 கிலோ கேலரி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரேஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 கிலோகிராம் வாட்டர் த்ரூ 1 டிகிரி செல்சியஸ். ஸோ இது வந்து கெலோரி, டிஃபைன் கெலோரி இல்லை அந்த டிஃபைன் கிலோ கேலரி அப்படின்னு கொடுக்கறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து எங்கிட்ட கேட்டிருந்தீங்க புக் இன்சைட்லேருந்து கொஷின்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கேட்பாங்க. பிகாஸ் புக் பேக் மட்டும் கேட்பாங்கன்னு கிடையாது. புக் இன்சைட் அதுக்காக தான் நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு இதை நம்ம படிக்கும்போது லைக் அந்த கொஷின் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நல்லா படிச்சுக்கோங்க. பட் வந்து புக்கை ஒன்ஸ் வந்து ஒரு தடவை அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் ஆகுது புக்கை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணியிருக்கணும். அந்த லெசனை ரீட் பண்ணியிருக்கணும். இந்த பாயிண்ட் இது இருக்குனாலும் நம்மளுக்கு அந்த ஐடியாவாவது இருக்கணும். சரியா? ஸோ அப்போ தான் வந்து அவங்க கேட்குற கொஷின்லேருந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போது தெர்மல் எனர்ஜி நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் புரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த லெசன் ஓரளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய அந்த புரியாத டாபிக்ஸை பற்றி நான் தனியாக உங்களுக்கு வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதை வித்தின் வீக்கை முடிச்சுட்டு நம்ம இதில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ அதை தவிர்த்து இங்கிலீஷில் போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த இங்கிலீஷை இதுவும் நான் பார்க்குறேன். பார்த்துட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக்